ஹாய்ங்க, அரிசியும் பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வரமிளகா போட்டுக்கலாம். அது வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே அரிசியும் பருப்பு ஊற வச்சுட்டு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க. விசில் வந்துருச்சுங்க, விசில் அடங்கிருச்சு. அரிசி பருப்பு சாதம் ரெடி. சாப்பிட்லாம்.